எபிசோட் 2. திருமணம் முடிந்து மணமகன் மணமகள் இருவரும் மணமேடையில் இருந்து எழுந்தனர். நிவேதாவும் அவள் கணவனும் ஆகிய சித்தார்த்தும் முதலில் சித்தார்த்தின் தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர். பின் அவர்கள் இருவரும் நிவேதாவின் தந்தை குணசேகரனை நோக்கி நடந்தனர். அங்கே குணசேகரன் மட்டும் தனியாக நின்றிருந்தார். அவர் மனைவி நிவேதாவின் தாயுமான கல்பனா அவர்கள் நிவேதாவின் சிறு வயதிலேயே இயற்கை எய்தியிருந்தனர். குணசேகரனிடம் ஆசீர்வாதம் வாங்கும் அந்த தருணத்தில் தன் தந்தையுடன் அம்மா இல்லை என்பதை எண்ணி வருந்தினாள். அதை பார்த்த குணசேகரன் நிவேதாவையும் அவள் கணவர் சித்தார்த்தையும் எழுப்பி நிவேதாவின் கண்களை துடைத்து சமாதானப்படுத்தி அதே நேரம் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் விட்டார். நிவேதாவின் இரு கைகளையும் பிடித்தபடி. அப்பொழுது அங்கிருந்த சித்தார்த் சட்டென்று அவர்கள் கைகளை பிரித்து, மாமா கவலைப்படாதீங்க மாமா, நிவேதாவை நான் என் கையுக்குள் வைத்து பார்த்து கொள்கிறேன் என்றார். அந்த வார்த்தையின் போது குணசேகரன் மனதில் ஏதோ ஒரு புரியாத உணர்வு எதையோ இழப்பது போல தோன்றியது. உடனே அதை மறைத்து அவர் முகத்தில் புன்னகையை வெளிப்படுத்தினார். நிவேதாவும் சித்தார்த்தும் அவரிடம் ஆசி பெற்ற பின் அவர்களுக்காக அலங்கரிக்கப்பட்ட காரில் போய் அமர்ந்து இனி நிவேதா வாழப்போகும் வீட்டிற்கு கிளம்பினாள். கார் கண்களில் தென்படும் வரை அங்கிருந்து கைகளை காட்டி ஆனந்த கண்ணீருடன் வழி அனுப்பினார் குணசேகரன். வெள்ளை காகிதம் தந்தையாக, அதில் வண்ண ஓவியம் மகளாக, அந்த வண்ண ஓவியத்தை அழகு கூட்ட மற்றொரு வண்ணம் சேர்த்த கணவனாக, இந்நிகழ்வால் காகிதம் ஈரம் கசிந்து அந்த வண்ண ஓவியம் ஈரம் காய்ந்து அழகானதா என்று காண்போம். முக்கோணம் தொடரும்.